தகுதி தேர்வும் தேர்ச்சி பெற்றிருக்கோம், ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் என்ற நியமன தேர்வும் தேர்ச்சி பெற்றிருக்கோம். எனவே தகுதி தேர்வு மற்றும் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் என எங்களை நீங்கள் அழைக்கணும்னு சொல்லிட்டு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே எழும்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் எங்களை தலைமைச் செயலகத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க. இதில் 5 பேர் கொண்ட குழுவாக நாங்கள் போனோம். மாநில தலைவர் நானும், பொருளாளர் அவர்களும், செயலாளர் அவர்களும் மற்றும் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லாமே சேர்ந்து தலைமைச் செயலகத்துக்கு போனோம். தலைமைச் செயலாளரை நேரடியாக சந்திக்க தான் போனோம். ஆனால் அவர் முதலமைச்சருடன் ஒரு கலந்தாலோசனை வெளியில் புறப்பட்டதுனால் அவரோட எஸ்ஆர்ஓ ரொம்ப பர்சனலாக இருக்கக்கூடிய அவர் அந்த ஆர்கனைஸில் இருக்கக்கூடிய 2nd கிரேடில் இருக்கக்கூடியவங்க நம்மளோட விஷயத்தை வாங்கிக்கிட்டாங்க. படிவங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் மேற்கோள் காட்டி சொன்னோம். கட்டாயம் இது குறித்து நாங்கள் தலைமைச் செயலாளர்கிட்ட வலியுறுத்தி அதன் மூலியமாக ஒரு தீர்வு காண்றதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோன்னு சொல்லிட்டு இதை பிஆர்ஓ சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக அங்கேருந்து காவல்துறை ஆய்வாளர்கள் மூலிமா செக்ரட்டரியேட், அதாவது மதிப்புக்குரிய ஐயா சந்திரமோகன் ஐயா சந்திக்க போயிருந்தோம். பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் சந்திக்க போயிருந்தோம். அவரிடம் ஏற்கனவே நாங்கள் சந்திக்கும் போது கூட அதிக அளவில் பேசலை. ஆனால் இந்த முறை கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் எங்களோட ஒரு பேச்சுவார்த்தையில் இருந்தார். முதல் கட்டமாக 177 தேர்தல் அறிக்கையில் அறிவித்த படி எங்களுக்கு மேக்சிமம் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாங்கள் வச்சோம். அடுத்ததாக சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழே மாண்புமிகு முதலமைச்சர் அறிவித்த மாதிரி 19,260 காலி பணியிடங்களில் இன்னும் எவ்வளோ காலி பணியிடம் எங்களுக்கு இருக்குது, எவ்வளோ ஃபில் பண்ண போகிறீங்க, இதை நீங்கள் வெளியிடணும்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிட்டோம். அதுக்கும் நெக்ஸ்ட் இன்னொரு கேள்வி கேட்குறது, 2023 சென்னை உயர்நீதிமன்றம் தற்காலிக ஆசிரியர் முறை ஆபத்தானது, தொடரக்கூடாதுன்னு சொன்ன பிறகும் ஒவ்வொரு வருஷமும் 6000 தற்காலிக ஆசிரியர்கள் நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த தற்காலிக பணியே எங்களுடையது தான். தகுதி தேர்வு மற்றும் நியமன தேர்வு தேர்ச்சி பெற்றவங்களோட அந்த காலி பணியிடம், இந்த 18,000 காலி பணியிடம் எங்களுடைய காலி பணியிடம். எனவே இந்த தற்காலிகமாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களோட காலி பணியிடத்தையும், அது மட்டும் இல்லாமல் மாவட்ட வாரியாக இருக்கக்கூடிய காலி பணியிடத்தையும், டிஆர்பி தேர்வாணையமே வெளியிட்ட 14,038 காலி பணியிடத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட 20,000க்கு மேலே காலி பணியிடங்கள் இருக்கும்போது 2,000 தான் சார் நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. இது ரொம்ப ரொம்ப லோ. எங்களுக்கு மீண்டும் ஒரு முறை மறு தேர்வு இல்லாமல் இருக்கரம் கூப்பி கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க. சார், இன்னொரு நியமன தேர்வு மட்டும் வச்சுடாதீங்க, நாங்கள் நிறைய தேர்வு எழுதிட்டோம். இன்னொரு நியமன தேர்வு இல்லாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட எவ்வளோ முடியுமோ எங்களை ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு, அதாவது 2024 தேர்வில் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற எல்லோருக்கும் அந்த மார்க் சீனியாரிட்டி படி எங்களுக்கு பணி நியமனம் வழங்கிய பிறகுதான் மீண்டும் ஒரு தேர்வை வைக்கணும். நீங்கள் ஒரு தேர்வு எங்களுக்கு வைக்கிறதாக இருந்தால் பணி நியமனமானை வழங்கிய பிறகு எங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்ட பிறகு எத்தனை ஸ்பெஷல் டெஸ்ட் வச்சாலும் நாங்கள் எழுத தயாராக இருக்கோம் ஆஃப்டர் அப்பாயின்மெண்ட். ஆனால் பிஃபோர் அப்பாயின்மெண்ட்டுக்கு முன்னாடி இனி ஒரு தேர்வு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்டோம். வரக்கூடிய 6ஆம் தேதி ஜாக்டோ ஜியோ அமைப்பு முதலமைச்சரோட சந்திக்க இருக்கிறாங்க. இப்போ அந்த துறை சார்ந்த அமைச்சரோட சந்திக்க இருக்கிறாங்க, பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. அந்த சந்திப்புகளில் எங்கள் அமைப்பை நீங்கள் அலோவ் பண்ணணும்னு சொல்லி ஒரு பெர்மிஷன் ஒன்று கேட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை சட்டமன்றத்துக்குள்ளே எங்களுக்கு ஒரு அறிவிப்பு வர மாதிரி இத்தனை கேள்விகளுக்கும் மத்தியிலும் நான் பேச வேண்டிய அனைத்து விஷயங்களையுமே நீங்களே மேற்கோள் காட்டியிருக்கீங்க. நிதியில்லைன்ற சூழலுக்கு படிப்படியாக நியமனம் பண்ணலாங்கிற விஷயத்தையும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஓகே, எல்லாருமே நீங்கள் சொன்ன எல்லா விஷயமே ஆப்டாக தான் இருக்குது, ஏற்றுக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. இது குறித்து we will consider to forward to CM அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து நாங்கள் ஆலோசனை செய்து முதலமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு சென்று நாங்கள் எங்களால் என்ன முடியுமோ நாங்கள் அதை செய்கிறோன்ற ஒரு உத்தரவாதத்தை வழங்கியிருக்கோம். இந்த போராட்டம் மிகப்பெரிய ஒரு வெற்றி போராட்டம். பல நாட்களாக போராடியவர்களுக்கு கூட எடுத்த உடனே போயிட்டு ஒரு பேச்சுவார்த்தையோ இல்லை ஒரு இந்த மாதிரி விஷயங்களோ நடக்கலை. ஆனால் தமிழ்நாடு அரசு முதல் நாள் போராடக்கூடிய எங்களுக்கு இத்தனை பெரிய மரியாதை அளித்து தலைமைச் செயலாளர் மூலியமாகவும் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் மூலம் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து கட்டாயம் இந்த 6ஆம் தேதிக்குள்ளே 10ஆம் தேதிக்குள்ளே 6 to 10க்குள்ளே எதிர்பார்க்கலான்ற ஒரு தகவல் சொன்னதின் அடிப்படையில் இந்த போராட்டத்தை இத்தோடு நாங்கள் நிறைவு செய்கிறோம். ஒருவேளை எங்களுக்கு அந்த 10ஆம் தேதிக்குள்ளேயோ சட்டமன்றம் கூடி அங்கே ஒரு அறிவிப்பு வரல அப்படின்னாவோ மாநிலம் செலுத்திய இதை விட நாங்கள் 18,000 பேர் இருக்கோம். ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம் என்ற தகவலை நாங்கள் பதிவிட விரும்புகிறோம்.
இந்தாங்கப்பா 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 வேணா இந்தாங்கப்பா போடுங்கப்பா 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 உங்க கையெழுத்த போடுங்கப்பா உங்க கையெழுத்த போடுங்கப்பா இந்தாங்கப்பா 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 வேணா இந்தாங்கப்பா போடுங்க 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 எங்கள் பணிநிய மனத்தில் உங்கள் கையெழுத்தை போடுங்க போடுங்க எங்கள் பணி நியமனத்தில் உங்கள் கையெழுத்தை போடுங்க வேண்டும் பணியாணை வேண்டும் வழங்கிடு பணியாணை வழங்கிடு அன்னையோடு வழங்கிடு காலத்தோடு வழங்கிடு போடுங்கப்பா கையெழுத்த போடுங்கப்பா கையெழுத்த போடுங்கப்பா மறுப்பா மாறுமப்பா தலையெழுத்தை மாறுமப்பா தலையெழுத்தை மாறுமப்பா தளபதியார் ஆட்சியில் எங்கள் தலைவிதி மாறட்டும் தளபதியார் ஆட்சியில் மாறட்டும் எங்கள் தலைவிதி மாறட்டும் வஞ்சிக்காதே நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை வஞ்சிக்காதே வேண்டாம் மறு நியமன தேர்வு வேண்டாம் வேண்டும் நிரந்தர ஆசிரியர் பணி வேண்டும் வேண்டாம் தற்காலிக ஆசிரியர் பணி வேண்டாம் நிறைவேற்று வாக்குறுதியை நிறைவேற்று விடியலாட்சியே எங்கள் விடியல் எப்போது விடியலாட்சியே எங்கள் விடியல் எப்போது தாருங்கள் பணி நியமனம் தாருங்கள் வீட்டிலும் அவமானம் வெளியிலும் அவமானம் எப்போது கிடைக்கும் வெகுமானம் வீட்டிலும் அவமானம் வெளியிலும் அவமானம் எப்போது கிடைக்கும் வெகுமானம் தாருங்கள் நியமனம் தாருங்கள் வீட்டிலும் அவமானம் வெளியிலும் அவமானம் எப்போது கிடைக்கும் வெகுமானம் ஒன்றே செய் நன்றே செய் பணி நியமனம் வழங்குவதை இன்றே செய் நியமனம் வழங்குவதை இன்றே செய் நன்றே செய் நியமனம் வழங்குவதை இன்றே செய் இந்தாங்கப்பா வேணா இந்தாங்கப்பா போடுங்கப்பா கையெழுத்த போடுங்கப்பா மாறுமப்பா எங்கள் தலையெழுத்தே மாறுமப்பா ஒன்றே செய் இன்றே செய் நன்றே செய் பணி நியமனம் வழங்குவதை இன்றே செய் நன்றே
நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை வஞ்சிக்காதே. வழங்கிடு. பணியாணை வழங்கிடு. கருணையோடு வழங்கிடு. காலத்தோடு வழங்கிடு. ஆண்டிக்காண்டு அரசு பள்ளியில் கலை திருவிழா. ஆண்டிக்காண்டு அரசு பள்ளியில் கலை திருவிழா. நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் நாங்கள் இத்தனை ஆண்டுகள் நடுத்தருவிழா. ஆண்டிக்காண்டு அரசு பள்ளியில் கலை திருவிழா. நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் நாங்கள் இத்தனை ஆண்டுகள் நடுத்தருவிழா. என்னாச்சு தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு? நிறைவேற்று வாக்குறுதியை நிறைவேற்று. வஞ்சிக்காதே ஆசிரியர்கள் வாழ்க்கையை வஞ்சிக்காதே.